தமிழ்நாடோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட ஒரு பெஸ்ட் ஒரு ஸ்பின்னராகவே திகழ்ந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டெஸ்ட்டில் மட்டும் கன்சிடர் பண்ணுறாங்க. லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் அணியில் சேர்த்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த தடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து சேர்க்கப்படல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அளவுக்கு இல்லை. இப்படி இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் ரிட்டைர்மெண்ட்டாக அறிவிக்க போகிறாரா? ஏன்னா வந்து தினேஷ் கார்த்திக் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன கிரிக்கெட் பிளேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிக இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் விளையாடின ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின். தினேஷ் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவித்தார். இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் 37 வயது ஆன காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இருந்துட்டு இருக்குது. இப்படி ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேள்வி எழுப்பப்பட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் ரிட்டைர்மெண்ட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டு அணியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிறந்த ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு 400 T20 போட்டியில் விளையாடிய அனைத்து வித 400 T20 போட்டியில் விளையாடிய ஒரே தமிழ்நாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷ் கார்த்திக் தான். தினேஷ் கார்த்திகோட கூட இந்தியன் கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனா நப்புங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மகேந்திர சிங் தோனிங்கிற மாதிரி ஒரு பிளேயர் வந்து அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்னால வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்க முடியல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாசிக்கல் பேட்டர் டு ஒரு ஃபினிஷராக வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்போ அவரால் முடிஞ்ச கம்பேக்ஸில் எத்தனையோ கம்பேக்ஸை கொடுத்து ஒரு கம்பேக்கே வந்து உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கார்த்திக் இருந்தார். அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் யூடியூப் சேனலில் வந்து கேள்வி எழுப்பப்பட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் சொல்லியிருந்தார் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஓவர் அப்படின்னு தோணுது அப்போ வந்து நான் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருவேன். அது மட்டும் நான் தொடர்ந்து விளையாட தரப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் அடுத்த சீசன் ஐபிஎல்லையும் வந்து பங்கேற்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தார்.